அன்னைக்கு மேலெங்கிலும் குதிச்சேங்கல்ல சாத்தாங்குளத்துக்கு. ஸ்டாலின் போக, இவங்க போக, அங்க போக. இது சீர்மிகு ஆட்சியா? இதான் மாடலா, திராவிட மாடலா? என்ன அவர் தான் ஸ்டாலினும் ஸ்டாலினுடைய தங்கச்சி தான் பதில் சொல்லணும். மக்கள் என்ன முட்டாப்பைகளா? அதுல என்ன நடந்தது? ராஜ்பவன்ல என்ன நடந்தது சார் உங்களுக்கு? அது எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் இதெல்லாம் பண்ணல. ஊடகத்தை மிரட்டுறது, பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த அரசியலாளர் திரு KS ராதாகிருஷ்ணன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். அஜித்குமார் அப்படிங்கிற ஒருத்தர் திருப்புவனத்தில் காவல்துறையினரால் கொல்லப்பட்டிருக்காரு. இன்னொரு லாக்அப் டெத் அப்படிங்கிற மாதிரி செய்திகள் வெளியாகி இருக்கு. ஒரு அட்வொகேட்டாக இந்த விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நேற்றைக்கு திருப்புவனத்தில் நடந்தது. இந்த ஆட்சிக்கு 4 வருஷத்திலே இது 25வது காவல் நிலைய மரணங்கள். காவல் நிலைய மரணங்கள் கிட்டத்தட்ட 83லேருந்து இதனுடைய அத்தியாயம் துவங்குகிறது. கிச்சிப்பாளையத்தில் ஒரு பெண் சேலத்தில் காவல் நிலையத்தில் கற்பழிக்கப்பட்டு பாதிக்கப்பட்டார் என்று நான் வழக்கெல்லாம் தொடுத்தது உண்டு. எந்த காலகட்டத்தில் சார்? 83ல். ஓகே. எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில். அப்போ ஈழத்தமிழ். அதே மாதிரி உங்களுக்கு 91ல் இன்னைக்கு இருக்க இந்த இளைஞரணிக்கு பையங்களுக்கு ஸ்டாலின் கூட ஞாபகம் இருக்காது. இளைஞரணி போஸ்னு ஒருத்தர் தூத்துக்குடி மாவட்டத்தில் இருந்தார், விளாத்திக்குளத்தில். ராஜீவ் படுகொலை நேரத்தில் அவரை விளாத்திக்குளம் காவல் நிலையத்தை போய் அடித்து கொண்டுட்டாங்க. போஸ் அப்படிங்கிற நபரை. ஆமாம், திமுக இளைஞரணி செயலாளர். இன்னைக்கு பல இளைஞரணியில் வந்திருக்காங்க. அப்போ 91ல் நான் தான் தைரியமாக வழக்கு தொடுத்தேன். இந்த மாதிரி அப்போ மதுரை உயர்நீதிமன்ற கிளையெல்லாம் கிடையாது. சென்னை உயர்நீதிமன்றத்தில் திமுகவினுடைய, அப்போ திமுக நான் இருக்கிறேன், அன்றைக்கு ராஜீவ் படுகொலை திமுக காரர்கள் பாதிக்கப்பட்டார்கள். திமுக கொடிக்கம்பங்கள் வெட்டப்பட்டன. யாரும் வெளியே வரமாட்டேன்ட்டாங்க. அந்த நேரத்தில் விளாத்திக்குளத்தில் இளைஞரணி அந்த ஒரு நிர்வாகியை போஸுங்கிற அந்த பையன் நல்லா தெரியும் எனக்கு. என் மேலே ரொம்ப ஆர்வமாக கொண்டுட்டாங்கன்னு வச்சு நான் வழக்கு தொடுத்து அதற்கான பரிகாரங்கள்லாம் தேடி பண்ணேன். இப்போ இந்த காவல் நிலைய மரணங்கள் அதிகமாகிப்போச்சு. ஒன்று சொல்கிறேன், இதே ஸ்டாலின் கனிமொழி அன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் அங்கே சாத்தான்குளத்தில் பெரிய கலவரத்தை உருவாக்குனாங்க. அந்த சாத்தான்குளம் காவல் நிலையத்தில் அந்த மொபைல் ஷாப் வச்சுருந்தவங்க அடிச்சுட்டு போய் பண்ணிட்டாங்க. ஜெயராஜ் ஃபெனிக்ஸ். ஆமாம், ஜெயராஜ் ஃபெனிக்ஸ் பண்ணாங்க. ஊர் முழவும் அந்த போர்டை எடுத்துகிட்டு ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சாங்க. ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சாங்க. இப்போ அந்த அக்கறை இன்றைக்கி இந்த ஆட்சியில் இல்லையே. இந்த 4 வருஷத்தில் 25 காவல் மரணங்கள் நடந்திருக்கு. அதை பற்றியான வருத்தமே ஸ்டாலின்கிட்ட இல்லை, கனிமொழிக்கு இல்லை. கனிமொழி என்ன சொல்கிறது? இந்த காவல் நிலையத்து மரணங்கள் மேலெங்கிலும் குதிச்சுதா இல்லையா சாத்தாங்குளத்தில்? இப்போ இவங்க ஆட்சியில் இவ்வளவு சீரழிவு நடந்திருக்கு. எதையும் கண்டுக்கிடாமல் அவங்க வாட்டில் ஏதோ சாதாரணமாக தூக்கிட்டு காலத்தை கழிச்சிட்டு போனால் என்ன அர்த்தத்தில்னு தெரியலை. உங்களுக்கு புரியுதா? இதே கனிமொழி எங்கே இருக்கிறாங்க? இன்றைக்கி இருக்காங்க இல்லையா? அவங்க என்ன நினச்சாங்க? தமிழ்நாட்டில் விதவிகள் ஆகிட்டாங்க, மதுவிலக்கு வேணும்னாங்க. இப்போ இவங்க ஆட்சி இங்கே விதவிகள் ஆகலையா? அப்போது மக்கள் என்ன முட்டாப்பைகளா? நேற்று ஒரு பேச்சு, இன்றைக்கி ஒரு பேச்சு. உங்கள் ஆட்சியில் மட்டும் இதெல்லாம் தடுத்துட்டீங்களா காவல் மன்றங்களை? அன்னைக்கு மேலெங்கிலும் குதிச்சேங்கல்ல சாத்தாங்குளத்துக்கு. ஸ்டாலின் போக, இவங்க போக, அங்கே போக என்ன இப்போ மேலெங்கிலும் குதித்து தினமும் ஒரு அறிக்கை விட்டுட்டாங்களே, இதோ பார் காவல் மரணங்கள் நடக்குது. இது இவர் ஸ்டாலின் என்ன சொன்னார்? காவல்துறை, உள்துறை என்னுடைய பார்வையில் இருக்கும், எந்த பாரபட்சம் இல்லாமல் அதை கவனிப்பேன் என்று சொன்னாரா இல்லையா? இவரே சொன்னாரா இல்லையா? யாராக இருந்தாலும் நடவடிக்கை இருக்குன்னு சொன்னார் இல்லையா? இப்போ இவ்வளவு காவல் மரணங்கள் 25 வரைக்கும் நடந்து போச்சு. இதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறாரு? கனிமொழி என்ன பதில் சொல்லுது? சாத்தாங்குளத்துக்கு ஓடினது கனிமொழி. வேடிக்கையான மனிதர்களாக இருக்காங்க. அவங்களுக்கு என்ன தைரியம்னா, ஓட்டு காசு கொடுத்தா எப்படி வேணும் ஜெயிச்சிடலாம். தினமும் ஒரு கொலை நடக்கும். உங்களுக்கு தெரியும், பட்டப்பகலில் எவ்வளோ தினமும் ஒரு கொலை நடக்குதுன்னு கணக்கு வருது. கோர்ட்டு வளாகத்தில் வெளியே அந்த போலீஸ்காரங்க இருக்கிற இடத்துலையும் காவலர்கள் இருக்கிற இடத்துலையும் வெட்டி கொலைன்னு திருநெல்வேலியில் பட்டப்பகல் வந்தது. சின்ன பையங்க
பள்ளிக்கூடங்களுக்கு போகிறாங்க இல்லையா, 10-15 வயசு பையங்க, அவங்களையே அடித்து துன்புறுத்துறாங்க. உங்களுக்கு தெரியும், எந்த பாதுகாப்பும் இல்லை. தினமும் ஒரு பாலியல் பலாத்காரம். ஒரு 85 வயசு பொம்பளையை போய் பாலியல் பலாத்காரம் பண்ணியிருக்கான்னா நாடை வெட்கப்பட வேண்டாமா? ஒரு மூதாட்டிய அவ்வளவா வல்லூர்கள் இருக்காங்க இங்கே. இவர் ஆட்சியில் இதெல்லாம் நடந்தது உண்மை தானே? போதைப் பொருள்கள், இப்போ நடிகரே போதைப் பொருள் சாப்பிட்டார்னு சொல்கிறாங்க. எல்லா பள்ளிக்கூடங்களிலும் 15 வயசு 12 வயசு படிக்கிறவாங்கல்ல, ஒரு 8-9 வகுப்பு படிக்கிறாங்கல்ல, அவங்க எல்லாரும் போதைப் பொருள் யூஸ் பண்ணுறாங்கன்னு பொதுவாக சொல்கிறாங்க. நம்ம தெரியலை. மதுவை எல்லா இடத்துலையும் குடிக்கிறாங்க. ஒரு காலத்தில் நாங்கள்லாம் இளைஞர்களாக இருக்கும்போது, கல்லூரியில் படிக்கும்போது, எங்கள் வீட்டில் சீட்டே ஆட விட மாட்டாங்க. கேரம், செஸ்ஸு இதுதான் விளையாடுவோம். எங்கள் வீட்டில் இந்த சீட்டு கட்டு இருக்கு இல்லையா, அதை வச்சு விளையாடக்கூடாது. லுங்கி கட்டக்கூடாது. ஊருக்கு போனால் வேஷ்டி தான் கட்டணும். இப்படி கண்டிப்பாக நாங்கள்லாம் வளர்க்கப்பட்டவங்க. அப்போல்லாம் கல்லுக்கடைகள்லாம் திறந்து வச்சுட்டாங்க. நாங்கள் அந்த பக்கமே போக மாட்டோம். குளத்தாங்கரையில் இருக்கும் கல்லுக்கடைகள், பானையில் வச்சு விற்பாங்க. அது நான் சொல்கிற திமுக ஆட்சி கால, கலைஞர் ஆட்சி காலத்தில் அந்த பக்கமே போக முடியாமல் எங்கள் பேரண்ட்ஸ் எங்களை கண்காணித்தாங்க. இப்போ வந்த சமுதாயம் இந்த மதுவில் ரொம்ப குடிக்கிறாங்க. அது பெண்களே குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம என்ன சொல்ல முடியும்? நாடு போகிற போக்கில் உங்கள் பாட்டு தாராளமயமாக மதுவை திறந்து விட்டாங்க. வியாபாரம் நடக்கணும், அரசாங்கத்துக்கு வருவாய் வரணும்னு திறந்து விட்டாங்க. ஒரு கட்டுப்பாடு இல்லை. சட்ட ஒழுங்கு கெட்டுப்போச்சு. காவல் மரணங்கள், பட்டப்புகளை கொலைகள், திருட்டு, சங்கிலி பறிப்பு, பெண்களுக்கு பாதுகாப்பில்லை, பாலியல் பலாத்காரம், போதைப்பொருள்கள், அதே மாதிரி மது குடிச்சிட்டு அங்கங்கே ரோட்டில் கிடக்கிறாங்க. இது சீர்மிகு ஆட்சியா? இதான் மாடலா? திராவிட மாடலா? என்ன அவர் தான் ஸ்டாலினும் ஸ்டாலினுடைய தங்கச்சி தான் பதில் சொல்லணும். வேறு நம்ம என்ன சொல்கிறது? ஓகே சார். ஓரணியில் தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு முழக்கத்தை தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வச்சிருக்காரு. ஜூலை 1ஆம் தேதியிலிருந்து இதை செயல்படுத்த இருக்காங்க. இப்போ என்னன்னா, திமுகலேயே ஓரணியில யாருமே இல்லை, நிறைய அணிகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி விமர்சனங்கள் வருது. அதாவது பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய துரைமுருகன் அவர்கள் அந்த பதவியிலிருந்து ஓரங்கட்டப்படுகிறார், அதுக்கு பதில் புதுசாக ஒருத்தங்களை நியமிக்க போறாங்க அப்படின்லாம் சொல்றாங்க. நீங்க அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? துரைமுருகன் என்னங்க இருக்கு? துரைமுருகன் தானே பேசினாரே. அந்த ஒரு அண்ணா காலத்தில் அறிமுகமான துரைமுருகன், கலைஞர் காலத்திலேயே பயணித்த துரைமுருகன், இன்னைக்கு அந்த வரிசையில் இருக்க துரைமுருகன், வைகோ ஒருத்தர் 2 பேர் தான் உயிரோடு இருக்காங்க. ரகுமான் கான் இல்லை, சுப்பு இல்லை, எல்லாம் இறந்துட்டாங்க. இப்போ அந்த வயசில் வைகோ அந்த திமுக இல்லை. இவங்க 2 பேர். துரைமுருகன் என்ன சட்டமன்றத்தில் பேசுகிறாரு? நான் தலைவர் கலைஞர் பக்கம் இருந்தேன், அவருடைய புதல்வர் ஸ்டாலின் பக்கம், தளபதி பக்கமும் இருக்கின்றேன். தளபதிக்கு பிறகு அவர் மகன் உதயநிதி முதலமைச்சராலும் உடன் அமைச்சராக இருப்பேன், பிறகு அவருடைய பேரன் வந்தாலும் இருப்பேன். இப்படி பேசலாமாங்க? உங்கள் தகுதி என்ன, உங்கள் வயசு என்ன, உங்கள் அனுபவம் என்ன? நீங்களே உங்களை தரத்தை கீழே தாழ்த்திக்கிட்டீங்க துரைமுருகன். இப்போ அப்படித்தான் அவங்க நினைப்பாங்க. இப்போ ஒரு விஷயத்தை சொல்லுங்க, நான் பெரிய ஆள் இல்லை, ஆனால் எனக்கு எனக்கு பணிகள் பெருமைகள் எனக்கு இது போதும்னு நினைக்கிறேன். நீ எம்எல்ஏ எம்பி ஆகணும்னு எனக்கு விருப்பமே கிடையாது. சும்மா ஒன்றும் தெரியாதவங்க கூட உட்காந்து ஸ்கூலில் உட்காந்தாப்பில் சட்டமன்றத்தில் நாடாளுமன்றத்தில் உட்கார்றதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. நம்ம கூட வர்ற சக உறுப்பினர்கள் நல்லா தெரிஞ்சிருந்தால் நம்ம அந்த மன்றத்துக்கு, சட்டமன்றத்துக்கு, நாடாளுமன்றத்துக்கு ஒருத்தருக்கு ஒன்றும் தெரியாது தமிழ்நாடு பிரச்சனை. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, என்னை நீக்கினாங்க, இடைக்காலம் நீக்கம்தான். அவங்க என்ன நினச்சிருக்கலாம், இவர் வந்துடுவாரே, நீக்கிட்டா உடனே கொஞ்சம் மனசங்கடப்பட்டு நம்மகிட்ட காலை பிடிக்கலாம், நம்ம சேர்த்துக்கிடுவோன்னு தான் செஞ்சுருப்பாங்க. மன்னிப்பு கேட்கலாம், இதை காலை பிடிச்சி. நான் அப்படிப்பட்ட ஆள் கிடையாது. இவங்க சொல்கிறாங்களே சுயமரியாதை, பகுத்தறிவுன்னு, அது என்கிட்ட இருக்குது. நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும்? நான் என்ன தப்பு பண்ணேன்? ஏன் மாதிரி என்ன தப்பு பண்ணேன்? காங்கிரஸ்காரங்க தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே இன்னொரு மன்மோகன் சிங் தான். ஈழத்தில் போர் நடக்கும்போது மன்மோகன் சிங்கை நடத்துகிறாரு, சோனியா தான் நடத்துனாங்க. அது மாதிரி தான் காங்கிரஸில் மல்லிகார்ஜுன் பேருக்கு ஒரு ரப்பர் ஸ்டாம்ப் மாதிரி தேர்ந்தெடுத்து வச்சுருக்காங்க. அந்த பல நிகழ்வு நீங்கள் பார்த்துருப்பீங்க. ராகுல் காந்தி வந்தாச்சுன்னா எந்திரிச்சிருவார், அந்த இடத்த காலி பண்ணிட்டு இவர் உட்காருவார். அப்படிலாம் பார்த்துருக்கீங்களே. அப்புறம் அதான் நடக்குது, நான் சொன்னதான் நடக்குது. அதுக்கு ட்வீட் பண்ணல என்ன தப்பிருக்கே. இதே கண்ணப்ப என்ன சொன்னார்? அங்கே அமைச்சராக, ஸ்டாலினோட அமைச்சராக இருக்க கண்ணப்பன், காங்கிரஸ் டெட் வெயிட்டு, தோளில் உட்காந்துருக்காங்க. அப்போ நான் அவரை நீக்கணும் இல்லை, அவரை நீக்காமல் என்னை மட்டும் நீக்கினா என்ன நியாயம் இருக்குது? உங்ககிட்ட நீதி இல்லை, நியாயம் இல்லை. இல்லை நான் என்ன தப்பாக சொல்லிட்டேன்? நான் இதுதான் இப்போ என் ட்வீட் போட்டேங்க. அதனால் என்னை இடைக்கால நீக்கிட்டாங்க. இடைக்கால நீக்கிட்டா எனக்கு கிட்ட தாக்கீது அனுப்பணும், என்கிட்ட விளக்கம் கேட்கணும், விளக்கம் கேட்டு நான் திரும்ப பதில் அனுப்பணும். அந்த விளக்கமும் கேட்கல. இப்போ பார்த்தா நான் திமுக உறுப்பினர் அந்த சட்ட பிரகாரம்.
அந்த இடைக்கால நீக்கங்க 2 வாரம் தான் இருக்கும். 2 வாரத்துக்குலாம் அவங்க நீக்கலைன்னா நான் இன்னும் உறுப்பினர் தான். நான் நீ திமுகவில் இருக்க விரும்பலை, ஸ்டாலின் தலைமையில் திமுகவில் இருக்க விரும்பலை. அதே மாதிரி நான் உதயநிதி ஸ்டாலினுக்கு போய் சாலுவை போடலை. யார் துரைமுருகன் மாதிரி. துரைமுருகன் உதயநிதி ஸ்டாலினுக்கு முதலாளாக சாலுவை போட்டு தட்டி கொடுத்தாரு. அவரே அவருடைய மதிப்பை குறைச்சிக்கிட்டார் துரைமுருகன். அதனால அவர் ஈஸியாக நினைக்கிறாங்க. அப்போ எங்களை ஈஸியாக நினைக்க முடியுமா? என்கிட்ட ஈஸியாக வச்சுக்கிட முடியுமா? போங்கயா, உங்கள்கிட்ட நான் எதுக்கு வந்து வண்டி கேட்கணும்? ஈழப்பிரச்சனையோ, தமிழ்நாட்டு நதிநீர் பிரச்சனையோ, தமிழ்நாட்டு உரிமைகள், சேலம் இரும்பாலையோ, காவேரியோ, முல்லை பெரியாரோ, கண்ணகி கோவிலோ, கூடங்குளமோ, இவ்வளோ வழக்குகளை போட்டு நான் தைரியமாக இருக்கிறேன். நான் எம்எல்ஏ எம்பி கிடையாது, முன்னாள் இந்நாள் கிடையாது. இன்றைக்கும் 4 பேர் நீங்கள் வந்து என்கிட்ட யூடியூப்பில் வந்து கேட்குறீங்கன்னா ஒரு அங்கீகாரம் தான் எனக்கு. அதனால் நம்முடைய மரியாதை நம்மகிட்ட காப்பாற்றிக்கிட்டுங்க. அப்படின்னா தாங்க அவங்க துரைமுருகன் கீழே இறங்கிட்டார், ரொம்ப பேசிட்டார். ஓகே சார். இப்போ அவர் ஓரங்கட்டப்பட்டு அவரால் அவரே பேசி அவரே தாழ்ந்துட்டார். நம்ம என்ன செய்ய முடியும்? ஓகே சார். அந்த பதவிக்கு வேறு யார் வர யாராக வந்தால் நம்ம எனக்கு என்ன இருக்குங்க? திமுக யார் வந்தான்னு அது வந்து குடும்ப கட்சி, அடிமைகளாக இருக்கணும். இந்த சேகர்பாபு வந்து இன்னைக்கு பண்ணையம் பண்ணிட்டு இருக்காரு சென்னையில். இதே சேகர்பாபு சட்டமன்றத்தில் வந்து கலைஞரையும் ஸ்டாலினையும் என்ன பேசுனாருன்னு தெரியும். இப்போ அவர் உட்காருமில்ல கலைஞருங்கிறாரு. என்ன அர்த்தம்? நீ கலைஞரை என்ன பேசுகிற சேகர்பாபு? இதே ஸ்டாலினை ஓங்கி வரலையா பார்த்து? இப்போ அவர் நல்லவர் ஆகிட்டார். நாங்கள் எதிர்கட்சியாக இருக்கும்போது கஷ்டப்படும் போது கூட இருந்தாலும் கெட்டவங்களாகிட்டோம். இல்லை, ஆராசா வந்து அந்த பதவிக்கு வர வாய்ப்பு. ஆராசாவோ ஏராசா, ஒரு ஆசாலாம் 97 புறம் வந்தவருங்க. நான்லாம் கலைஞர்கிட்ட 79 அறிமுகங்க. நான் அறிமுகமாக இருக்கும்போது துரைமுருகன் இருந்தாருங்க. டிஆர் பாலு மாவட்ட துணை செயலாளர். அதிகமாக கலைஞர்கிட்ட நெருங்க மாட்டார். அவர் ஆர்டி சீதாபதி மாவட்ட செயலாளர், அவர் கீழே இருந்தார். அப்போ இருக்கும்போது ஸ்ட்ராங்காக வந்து ஸ்டாலினும் துரைமுருகன் தான் அவருக்கு தெரியும். அந்த கதை ஆராசாலாம் 97, 98 வந்தவர். அதெல்லாம் ஏன்னா திடீர்னு ஒருத்தருக்கு ஜாக்பாட்டில் அடித்து மேலே அதுக்காக ஆராசா யார் வந்தால் நமக்கு. ஓகே சார். இப்போ இந்த 2026 தேர்தலில் அதிமுக கூட்டணியில் வந்து இப்போ பாஜக இருக்காங்க. நீங்கள் வந்து ஒரு ட்வீட் போட்டிருந்தீங்க. அதாவது ஒரு சிலர் வந்து இந்த கூட்டணியை பிரிக்க முயற்சி பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி. அந்த ட்வீட்டோட அர்த்தம் என்ன சார்? திமுகவில் குழப்பம் பண்ணணும். அவங்களுக்கு வெற்றி பெறதுக்கு என்ன வேணும்னா செய்வாங்க. பொய்களை சொல்லி தேவையில்லாத குழப்பத்தை உண்டு பண்ணி நாட்டுக்கே ஒரு சிக்கலை உண்டு பண்ணி கூட அவங்க வெற்றி தான் அவங்க முக்கியம். நாட்டுக்கு சிக்கல் வர முக்கியம் இல்லை, அவங்க வெற்றி தான் அவங்களுக்கு முக்கியம். அவர் மறுபக்கம் பெண்ணுன்னு ஏதோ ஒரு நிறுவனம் வச்சுருக்காராம். அவங்க ஸ்ட்ராட்டஜியெல்லாம் ஃபார்ம் பண்ணி இந்த மாதிரி சிக்கல் பண்ணாங்க. தொகுதி வரையறை இன்னும் வரவே இல்லை. அதுக்குள்ள தொகுதி வரையறைக்காக ஒரு கூட்டம் போட்டாங்க. பாஜக எதிர்ப்பு கட்சியெல்லாம் சேர்ந்து போட்டாங்க. அந்த அறிவிப்பே வராத நேரத்தில் அதை ஒரு கூட்டம் போட வேண்டிய அவசியம் இல்லை. அறிவிப்பு வந்தால் நீங்கள் போடலாம். பிறகு இந்தி திணிப்பே இல்லைன்னு சொல்லியாச்சு, அறிவிப்பட்டங்க. நான் ஒன்று சொல்கிறேங்க, எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர், அமித்ஷா இந்தி திணிக்கிறாருன்னு சொல்லி இவங்க போராட்டம் அறிவிச்சிட்டாங்க. யார்? எதிர்கட்சியாக திமுக இருந்த பொழுது கவர்னர் உடனே இவரில் அவர் புரோஹித் இந்த நேரத்தை உடனே கூப்பிட்டார். ஸ்டாலினும் துரைமுருகனும் உள்ளே போகிறாங்க ராஜ்பவனில். போயிட்டு வந்து மறுநாள் அந்த போராட்டத்தை ஏன் நிப்பாட்டினீங்க? அதில் நடந்த விஷயம் என்ன? எதுக்காக காரணம் சொன்னீங்களா? அது தெரியுமா சார் உங்களுக்கு? காரணம் தெரியுமா? புரோஹித் சொன்னாருன்னா உடனே அறிவாலயத்துக்கு வந்து நாளைக்கு நடக்கும் போராட்டம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க இல்லையா? அப்படின்னா என்ன அர்த்தம்? இவ்வளவு வேகமாக நீங்கள் அறிவிச்சீங்க, எதிர்கட்சியாக இருக்கும்போது இந்தி எதிர்ப்பு போராட்டம் அறிவிச்சிங்க. அப்புறம் இந்தி பனியன் போட்டு இந்தி தெரியாதரா போடான்னீங்க. இவ்வளோலாம் பண்ணீங்கல்ல. பிறகு அந்த போராட்டத்தை நிப்பாட்ட ஞாபகம் இருக்கா? புரோஹித் சென்று அது காரணமாக சொன்னாங்களா? இது வரைக்கும் வெளிப்படையாக காரணம் சொன்னாங்க. ஏன் சொல்லலை? அதில் என்ன நடந்தது? ராஜ்பவனில் என்ன நடந்தது சார் உங்களுக்கு? அது எனக்கு தெரியாது. அது அவங்களுக்கே வெளிச்சம். ஏதாவது சொல்லியிருக்கலாம், ஏதாவது கோப்புகளை எல்லாம் இருந்து செய்திகளை சொல்லியிருக்கலாம், ஏதாவது காட்டியிருக்கலாம். அது என்னன்னு தெரியாது. அப்படி நிறுத்துறாங்கன்னா என்ன காரணத்துக்காக? அமித்ஷா ஏதாவது உறுதிமொழி கொடுத்துருக்காரா? எங்ககிட்ட கொடுத்து இந்த எழுத்து மூலயமா கொடுத்துருக்காரு. இந்தி திணிக்கிறதுக்குன்னு அப்படி பேசலை, இப்படி பேசலை, இந்தி உங்களுக்கு திணிக்க முடியாதுன்னு ஏதாவது உறுதிமொழி கொடுத்து கடிதம் உங்களுக்கு வாங்கிட்டு வந்தால் கூட நான் ஒத்துக்கிறேன். என்ன காரணத்துக்காக மறுநாள் போராட்டத்தை ராஜ்பவன் போன ஒன்று நிப்பாட்டினீங்க? கவர்னர் புரோஹித் சந்தித்து வந்து இன்னும் அது ஒரு வெளிப்படையாக வரல. இல்லை, புரியுதா? அதாங்க திமுக. அதே மாதிரி தான் இப்போ இந்த கூட்டணியும் பிரிக்க பிளான் பண்ணுறாங்க. யார் பிளான் பண்ணுறாங்க? திமுக பிளான் பண்ணுறாங்க. இந்த கூட்டணி வந்து ஜெயிச்சிரும்னு அவங்களுக்கு பயம் வந்துருச்சு. அதுபோக இந்த அவங்க தோழமை கட்சிகள் இருக்காங்களே, அவங்க பயமுறுத்துறாங்க திமுகவை. அவங்க என்ன பயமுறுத்துறாங்க? எங்களுக்கு அதிகமான சீட்டுகள் வேணும், அதிகமான இடங்கள் வேணும், போட்டியிட தொகுதிகள் கொடுக்கணும் ஆவாங்க. அது மட்டும் இல்லை, இன்றைக்கி எல்லாம் பணத்தில் தான் எல்லாமே கூட்டணிகள் அமையுது. பணத்தில் தேர்தலுக்கு ஓட்டுக்கு காசு கொடுக்குறது,
இதுக்கெல்லாம் இல்லை, கோடிக்கணக்கில் பணங்களில் தான் பேரம் பேசுகிற ஒரு பக்கம் தொகுதி, இன்னொரு பக்கம் எவ்வளோ பணம் கொடுப்பீங்க தேர்தல் செலவுக்கு, இதெல்லாம் பேசப்பட்டு தான் கட்சிகள் கூட்டணிகளை சேர்றாங்க. அது வாடிக்கை ஆகிப்போச்சு. இப்போ 91லேருந்து இது ஒரு வாடிக்கை ஆகிப்போச்சு. இது நாட்டுக்கு நல்லதில்லை. இந்த மாதிரி விஷயங்களில் இப்போ வந்து எடப்பாடியும் அமித்ஷாவும் சந்தித்து பேசி அறிவிச்சிட்டாங்க ஒரு 2 மாதம் முன்னாடி. இப்போ அந்த கூட்டணி வலுவாக இருக்கின்றது. இந்த ராஜ்யசபாவுக்கு 2 உறுப்பினர்கள் அதிமுக சார்பில் போனாங்க. இவர் எடப்பாடி பழனிசாமி நயினார் நாகேந்திரன் பேசினார். என்ன இந்த 4 ஓட்டு உங்கள் ஓட்டு, தாராளமாக அது உங்கள் ஓட்டு தான், நாங்கள் தோழமையில் தானே இருக்குன்னு நயினார் நாகேந்திரன் எளிதாக சொல்லிட்டார். அவங்க 2 பேர் போன ஓட்ட ஒன்று தானே போக முடிஞ்சது. ஆமாம். இப்போ அந்த மாதிரி இந்த பாஜக அதிமுக கூட்டணி சிமெண்ட் போட்டு இன்னைக்கு தேர்தலுக்கு தயாராகிட்டு இருக்காங்க. இதை எப்படியாவது இந்த கூட்டணி அழிக்கணுங்கிறதுக்காக பல வகையில் புற சூழ்நிலையில் இருந்தாங்க. இதுக்காக லீலா பேலஸ் ஹோட்டலில் ஸ்டாலினுடைய மருமகன் யாரை சந்திச்சாருன்னு வெளிச்சம், அங்கே லீலா பேலஸ் ஹோட்டலில் யார் கார் போச்சு, யாரை சந்திச்சாரு, எப்படி சந்திச்சாருன்னு தெரியும். ஓகே. அது மட்டும் இல்லை, இந்த மணல், அதே மாதிரி இந்த மது பாட்டில் ஒதுக்கி எல்லா கட்சிகளுக்கும் போகுது. பாரபட்சம் இல்லாமல் எல்லா கட்சிகளும் அதில் கமிஷன் வாங்குறாங்க. இப்படியான உள்ள எப்படியாவது எல்லா கட்சிகளையும் பிரித்து நாசப்படுத்தி நம்ம ஜெயிச்சிடணும் ஸ்டாலின் முடிவெடுக்கிறாரு. அதே மாதிரி அவர் மருமகனை வச்சுட்டு ஏதாவது குழப்பத்தை உண்டு பண்ணுறாங்க. செய்திகளும் ஊடகங்களும் விலைக்கு வாங்கினாப்புல தெரிஞ்சு போச்சு. அது உண்மையாக பொய்யா இந்த எல்லாரும் சொல்கிறாங்க. நெறியாளர்கள்ட்ட பேசுகிறாங்களா, 6 மணிக்கு இந்த மார்கழி மாதம் சபாவில் கச்சேரி நடத்துவாங்க இல்லையா, அது மாதிரி 7 மணிக்கு தினமும் 7 மணிக்கு ஒரு சபாவில் கச்சேரி நடத்துகிறாப்புல விவாதங்களை ஒருத்தருக்கும் ஒன்றும் தெரியாது. அந்த பொருள் அடக்கம் பற்றியோ அதை பற்றி ஞானமே தெரியாது. யாராவது 4 பேர் சமூக சேவகர், பத்திரிகையாளர், பொதுநல ஊழியர் அனு வச்சிருந்த 4 பேரில் 3 பேர் திமுக ஆதரவு, ஒருத்தர் எதிரி, யார் பிஜேபியோ அதிமுக இருப்பாங்க. இவங்களை வச்சுட்டு என்னங்க நெறியாளரும் அவங்களுக்கு திமுக ஆதரவாக இருக்கும். இது என்னங்க பத்திரிகை சுதந்திரம், நேர்மை, பத்திரிகை அறம், பத்திரிகை தர்மம், இதாங்க நடக்குது. இதை வச்சுட்டு எப்படியா ஜெயிக்கலாம். இதெல்லாம் அடிப்படையில் எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் இதெல்லாம் பண்ணலை. ஊடகத்தை மிரட்டுறது, நெறியாளருக்கு ஏதாவது ஆதாயம் கருதி ஏதாவது செய்வது, பிறகு நெறியாளர்களை வச்சுட்டு தங்களுக்கு தாங்களே பேசுகிறது, செய்திகளை மறைக்கிறது, இவங்க ஆட்சிக்கு எதிராக ஏதாவது வந்து சம்பவங்கள் நடந்தால் செய்திகள் போடாமல் மறைக்கிறது. இப்படிலாம் செய்தித்தாள் ஆசிரியர்களும் தலையங்கங்கள் ஆசிரியர்களும் ஊடகங்கள் நெறியாளர்களும் முழுவதும் திமுகவுக்கு ஆதரவாக போயிட்டாங்க. ஓகே சார், இப்போ பழனிசாமி அவர்களும் சரி, நயினார் நாகேந்திரன் அவர்களும் சரி, எங்கள் கூட்டணிக்கு நிறைய பேர் வர வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உங்களுடைய பார்வையில் யார் யார் வர வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன்? கிருஷ்ணசாமி இருக்கிறாரு, புதிய தமிழகம். ஆமாம். அன்புமணி ராமதாஸ் இந்த கூட்டணிக்கு தான் வரணும்னு அவர் விரும்புகிறாரு. இப்போது வந்து பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தவரையிலும் பொதுவாக வந்து அதிகமான ஆதரவு இளைஞர்களுடைய அதுவும் அன்புமணிக்கிட்டு இருக்குது. அவருடைய தலைமையில் இருக்க ஒரு அணி இந்த கூட்டணிக்கு வரலாம். அதுபோக பவன் கல்யாண் பிரச்சாரம் வர்றார். இப்படியாக இன்னும் யார் வர்றாங்க, எப்படி ஆகுதுன்னு தெரியலை. தேமுதிக வருமானு நான் சொல்ல முடியாது. தேமுதிக அவங்க திமுக போகிறாப்புலன்னு தெரியுது. அதுபோக ஒருவேளை ராமதாஸ் அங்கே போகும்போது எந்த அளவு திருமாவளவனும் ராமதாஸும் ஒரே அணியில் இருக்க முடியும், ஒரே புள்ளியில் சேர முடியுங்கிறது எனக்கு தெரியலை. அது அந்த கீழே வேர்லேருந்து அந்த பகை இருக்குது, கீழே வேர்லேருந்து அந்த பகை இருக்குது. எந்த அளவு கீழ்மட்ட கட்சி ஊழியர்கள், அதாவது சிறுத்தைகள், பாட்டாளி மக்கள் கட்சி கீழ்மட்ட ஊழியர்கள் எந்த அளவு ஒற்றுமையாக வேலை செய்வார்கள் என்று வட மாவட்டங்கள், அதாவது நடுநாடு, தென்னார்காடு, வடார்காடு இந்த பகுதியில் எந்த அளவு அவங்க இருந்து பணியாற்றுவாங்கன்னு சொல்ல முடியாது. ஓகே சார், கடைசியாக ஒரு கேள்வி. நீங்கள் பவன் கல்யாண் அவர்களுடைய பெயரை குறிப்பிட்டீங்க. ஸோ பவன் கல்யாண் தமிழகத்தில் எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்துவார்? அது வந்து ஏன்னா அவர் வந்து ஆந்திராவை சேர்ந்தவர், அங்கே துணை முதல்வராக இருக்கார். அவருக்கு ஆந்திர பிரதேசம், தெலுங்கானாவில் மிகப்பெரிய மாசுள்ள ஒரு நடிகர். ஆனால் தமிழ்நாட்டில் வந்து அவரை வந்து ஒரு சிலருக்கு தான் தெரியும், அவரால் எந்த வித மாற்றமும் ஏற்படாது அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. முட்டாளுக்கு சொல்லிட்டு போனேன். இப்போ மதுரையில் வந்து பேசுனார தமிழ்நாட்டில் அத்தனை பேர் அவர் பேச்சு கேட்டாங்கல்ல. பவன் கல்யாண்னு ஒரு துணை முதல்வர் வந்து பேசினாருன்னு தமிழ்நாட்டில் அத்தனை பேருக்குமே தெரியுமே. அண்ணாமலை இருந்தார், எல்லா தலைவர்களும் இருந்தாங்கல்ல, அதனால கூட வந்திருக்கலாம். ஏன் இல்லை அதாங்க அவர் எல்லாத்தையும் அது இல்லை, அவர் பேசுனது தமிழ்நாடு முழுவதும் தெரியுமே. இதுக்கு மேலே என்ன அறிமுகம் வேணும்? அன்னைக்கு முருகர் மாநாட்டை அவர் பேசுகிறார், தமிழ்லேயே பேசுனார் இல்லையா, அறிமுகம் என்ன அறிமுகம் வேணும்? அதுபோக அவர் என்ன சொல்லிட்டார் என்கிட்ட, தமிழ்நாட்டு நலன் கருதி கச்சத்தீவு
தமிழக மீனவர்கள் பிரச்சனை, தமிழகத்தின் நீர் ஆதாரத்தை அதிகப்படுத்துறது, கூடுதல் படுத்துறது. ஏற்கனவே அதை குறித்து நீங்கள் 40 வருஷம் உச்சநீதிமன்றத்தில் போராடினீங்க. நதிநீர் இணைப்பு, அதுபோக ஈழத்தமிழர் பிரச்சனை, கிழக்கு தொடர்ச்சி மலை பாதுகாப்பு, இதை வச்சு நான் பேச போகிறேன். அதே மாதிரி தமிழ்நாட்டு உரிமையில் சேலம் இரும்பாலை, அதே மாதிரி நெய்வேலி ஊழியர்களுடைய அங்கே இருக்க பிரச்சனைகள், இப்படி பல்வேறு பிரச்சனை. அதே மாதிரி நாகப்பட்டினம் கடலூருக்கு துறைமுகம் வேண்டுங்கிறாங்க. இதெல்லாம் நான் உங்களுக்காக, தமிழ்நாட்டுக்காக மத்திய சர்க்கார் கூட்டணியில் இருக்கேன், பாஜக கூட்டணியில் நான் பிரதமர்கிட்ட பேசுவேன்னு சொல்லியிருக்கேன். நான் சந்திக்கும் போது இன்னைக்கு ட்வீட் கூட போட்டிருக்கேன். ஆமாம் சார், நீங்கள் வாரம் போய் அவரை சந்திச்சுட்டு வந்துடுறீங்க. அவருடைய திட்டம் என்னவா சார் இருக்கு? வெறும் பிரச்சாரத்துக்கு மட்டும் வருவாரா? அது காலம்தான் பதில் சொல்லும். நான் இப்போ சொல்ல முடியும், அது காலம்தான் பதில் சொல்லும். பிரச்சாரம் வர்றாரு, பிரச்சாரம் 1 மாத கால பிரச்சாரம், சட்டமன்ற தேர்தலில் 1 மாத கால பிரச்சாரம் இருக்கிறார். திமுகவுக்கு போகின்ற சிறுபான்மையர் மதம், அதாவது இஸ்லாமியர் கிறிஸ்துவர் மத ஓட்டுக்களை விஜய் கொஞ்சம் பிரிப்பார். அது திமுகவுக்கு போக வேண்டிய ஓட்டு இவர் பிரிக்கிறதுனால திமுக மைனஸ் ஆகும். அதுபோல் தெலுங்கு பேசுகிறவர்கள் ஓட்டெல்லாம் திமுகவுக்கு தான் போய்கிட்டு இருக்கு. பவன் கல்யாண் வந்தால் அதில் 20% தெலுங்கு பேசுகிறவங்க ஓட்டு இருக்கு, ஒரு 8% கிடைச்சா போதும். இந்த கூட்டணி எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுக பாஜக கூட்டணி கிடைச்சா போதும். ஓகே சார், நீங்கள் 20% சொல்கிறீங்க. ஆனால் அந்த 20% அப்படிங்கிறது உண்மையில் இருக்கா சார்? நிறைய இருக்குல்ல, எல்லாமே நாங்கள் இப்படி சொல்கிறோம். ஓகே சார், எங்களோட இணைந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப சந்தோஷம்.